அனைவருக்கும் என்னன்பின் வணக்கம். என் பெயர் லேகா ஸ்ரீஹரிணி. நான் 4ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் இன்று கதை சொல்லப் போகிறேன். காந்தியடிகளின் பதில். ஒரு நாள் காந்தியடிகளை சந்திக்க ஜவஹர்லால் நேரு அவர் இருக்கும் இடத்திற்கு வருகை தந்தார். ஒரு நாள் காந்தியடிகளை சந்திக்க ஜவஹர்லால் நேரு அவங்க இருக்கிற இடத்துக்கு வருகை தந்தாராம். அந்த இரவு நேரத்தில் காந்தியின் சிறிய குடிசையின் மூலையில் சிறு வெளிச்சமே இருந்தது. காந்தியடிகளோட அந்த குட்டி குடிசையின் மூலையில் சிறிய வெளிச்சம் இருந்துச்சான். இருட்டில் ஜவஹர்லால் நேரு நுழைந்தார். அந்த இருட்டில் உள்ளே நுழைந்தாராம். அந்த இருட்டில் காந்தியின் கையில் இருக்கும் ஊன்றுகோலை இருட்டில் நேருவால் கவனிக்க முடியவில்லை. அதன் மேல் மோதிவிட்டார். அந்த இருட்டில் காந்தியடிகளோட கையில் இருக்கிற ஊன்றுகோலை அந்த இருட்டில் நேருவால் கவனிக்க முடியவில்லையாம். அதன் மேலே மோதிவிட்டாராம். அலறினார். தன்னை ஒருவாறும் சமாளித்து கொண்ட நேரு காந்தியடிகளிடம் கேட்டார். அவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்திட்டு காந்தியடிகளை கேட்டாராம். காந்தியடிகளே, நீங்கள் அன்பையும் அகிம்சையையும் உங்கள் மூச்சுக்காற்றாக கொண்டிருக்கிறீர்கள். அப்படி இருக்கையில் உங்கள் மெலிந்த கையில் ஏன் இவ்வளவு பருமனான தடியை வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டார். காந்தியடிகளே, நீங்கள் அன்பையும் அகிம்சையையும் உங்கள் மூச்சு காற்று போல் வச்சுருக்கிறீங்க. அப்படி இருக்கையில் உங்கள் மெல்லிந்த கையில் ஏன் இவ்வளவு பருமனான தடியை வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்டாராம். அதற்கு காந்தியடிகள், என்னிடம் நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த ஊன்றுகோலை எப்பொழுதும் நான் என் கையில் வைத்திருக்கிறேன். என்கிட்ட நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. ஆனாலும் இந்த ஊன்றுகோலை நான் எப்போதும் என் கையில் வச்சிருக்கிறேன் என்றாராம். இந்த ஊன்றுகோல் இன்று இல்லை என்றாலும் என்றாவது எனக்கு உதவும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது என்றார் காந்தி. இந்த ஊன்றுகோல் எனக்கு இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது எனக்கு உதவும் அப்படின்னு காந்தியடிகள் சொன்னாராம். அதற்கு நேருவும் காந்தியும் சிரித்த சிரிப்பழகில் அந்த இருளான அறையே பிரகாசமானதாம் அவர்களின் முகம் போல. அவங்க சிரித்த சிரிப்பு அழகில் அந்த இருளான அந்த அறையே பிரகாசமானதான் அவங்க முகம் மாதிரி. தன் கையே தனக்கு உதவி அல்லவா? நம்ம கைதான் நம்மளுக்கு எப்பவும் உதவி. நன்றி.